பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டில் ஐ ரைஸ் இதை எழுதினவங்க மாயா ஏஞ்சலோ அப்படின்ற போயமோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இந்த மாயா ஏஞ்சலோ அப்படின்றவங்க ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் சிவில் ஆக்டிவிஸ்ட். இந்த ஸ்டில் ஐ ரைஸ் அப்படின்ற போயமை 1978 இவங்க எழுதியிருக்காங்க. இதோட பேக்ரவுண்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, இவங்க ஒரு ஆஃப்ரிக்கன்றது தெரியுது. ஸோ அப்போ அவங்க அமெரிக்காவால் இவங்க ரொம்ப சஃபர் ஆயிருக்காங்க. அமெரிக்காவில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சு இல்லையா, நிறைய புது ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் அவங்க கட்டினாங்க, நிறைய மிஷின்ஸ் எல்லாத்தையும் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களோட ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு அதிகப்படியான ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்காங்க. ஆனால் அமெரிக்காவில் அந்தளவுக்கு ஒர்க்கர்ஸ் இல்லாதனால ஆஃப்ரிக்காவிலேருந்து வலுக்கட்டாயமாக நிறைய பேரை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்படி அவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே ஸ்லேவ் மாதிரி அவங்கள இல்ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கான ப்ராப்பரான ரைட்ஸ் எதுவுமே கொடுக்கறதில்ல, அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடையாது. எது அவங்க பண்ணணும்னு நினச்சாலும் இவங்கள்ட்ட அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆஃப்ரிக்கன்ஸை வந்து அமெரிக்கன் சப்ரஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அப்படி அவங்க ஸ்லேவ்ஸாக வச்சுருந்த அந்த ஆஃப்ரிக்கன்ஸ்லேருந்து ஒருத்தங்களாக தான் இந்த மாயா ஏஞ்சலோ அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக இந்த போயம் அவங்க எழுதியிருக்காங்க. ஸ்டில் ஐ ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள சப்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேருந்து நான் ரைஸ் ஆவேன், நீங்கள் என்ன தான் என்னை வந்து கஷ்டப்படுத்தினாலும் என்னை கீழே தள்ளினாலும் அதுலேருந்து நான் எழுந்து வருவேன் அப்படின்றது தான் இந்த போயமோட மீனிங். இதில் மொத்தம் 9 ஸ்டான்ஸாக இருக்குது. ஈச் ஸ்டான்ஸாலேயும் 4 லைன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி எழுதுறீங்க, அந்த ஹிஸ்ட்ரியில் என்னை பற்றியோ என்னோட மக்களை பற்றியோ, இதில் மீ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறது வந்து அவங்களையும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், அவங்க ஒரு ஆஃப்ரிக்கன் பீப்புள் எல்லாத்துக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக எழுதியிருக்காங்க இல்லையா, அவங்களோட கம்யூனிட்டியை கூட ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் எங்களை பற்றி எழுதும்போது, என்னை பற்றி எழுதும்போது அதில் நீங்கள் எவ்வளோ பிட்டரான விஷயங்கள், ரொம்ப கசப்பான விஷயங்கள் நீங்கள் எழுதலாம், இல்லை ட்விஸ்டட் லைஸ், உண்மையை மறைச்சு நீங்களாக ட்விஸ்ட் பண்ண நிறைய பொய்யை கூட நீங்கள் அதில் எழுதலாம், என்ன வேணால் நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே நாங்கள் எந்திரிச்சு வரவே கூடாது, நாங்கள் எழுந்துடவே கூடாதுன்னு சொல்லி எங்களை எப்போவும் உங்கள் கால் கடியில் தான் நீங்கள் போட்டு மிதிக்கிறீங்க, எங்களை ஒரு டஸ்ட்டு மாதிரி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க. எப்படி புழுதி வந்து தரையோடு இருக்குதோ, தூசி வந்து தரையோடு இருக்குதோ, அதே மாதிரி நீங்கள் என்னை மிதிக்கிறீங்க. ஆனால் இப்போ ரொம்ப நிலநடுக்கம் வருது, இல்லைனா ஓவராக காற்றடிக்குது அப்படின்னா அந்த தூசி கூட ரொம்ப வேகமாக மேலே பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு டைம் வரும்போது அந்த டஸ்ட்லேருந்து கூட நான் ரைஸ் ஆவேன், நீங்கள் என்ன டஸ்ட்டாக நினச்சிங்க அப்படின்னா அந்த டஸ்ட்லேருந்து கூட நான் ரைஸ் ஆகி வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸால் வந்து அனஃபோரா இருக்குது, ஏன்னா யூமேன்றது 2 டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டான்ஸாக பார்த்தோன்னா, மாயா ஏஞ்சலோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்னோட போல்ட்னஸாக இருக்கட்டும், என்னோட ஸ்மார்ட் லுக்காக இருக்கட்டும், அது ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது அமெரிக்கன்ஸ் வந்துட்டு அவங்க தான் லீடர்ஸ் மாதிரி இருக்காங்க, ஆஃப்ரிக்கன்ஸை ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நான் இவ்வளோ போல்டாகவும் இவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவும் இருக்கிறதுனாலையும், என்னோடய லுக்ஸ் வந்து எப்போவும் உன்னோட கண்ணை பார்த்து பேசுகிற மாதிரி என்னோடய லுக்ஸ் வந்து ரொம்ப அப்பில் இருக்கிறதுனாலையும் அது உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுதா, லுக்கால் நீ அப்செட் ஆகுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, என்னோட போல்ட்னஸ்னால நீ ஏன் உன்னையே சேட்னஸ்குள்ளே தள்ளிக்கிற. இப்போது நம்மளுக்கு ஒருத்தங்களை பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணிட்டாங்க, அவங்க ஏதோ ஒரு ஹை ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அது நம்மளை வந்து ஒரு சேட்னஸ்குள்ளே கொண்டு போகும். நம்மளால் முடியலையன்ற ஏக்கமாக இருக்கலாம், இல்லை அவங்க அந்தளவுக்கு வந்துட்டாங்களேன்ற கோபமாக இருக்கலாம். அந்த ஒரு ஃபீல்னாலேயே நம்ம ஒரு சேட்னஸ்குள்ளே போவோம். அதே மாதிரி நான் இவ்வளோ போல்டாக இருக்கிறதுனால நீ ஏன் உன்னையே ஒரு டார்க் ரூம்குள்ளே ஒரு சேட்னஸ்குள்ளே தள்ளிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த ப்ரைடு வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, இப்போ என்னோடய வீட்டில் லிவிங் ரூமில் ஒரு ஆயில் வெல் இருந்துச்சு, அதாவது ஒரு எண்ணெய் கிணறு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எனக்கு எந்த மாதிரி ஒரு ப்ரைடு இருக்குமோ, ஏன்னா அவங்க தான் ஒரு பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, எவ்வளோ எண்ணெய் வேணால் அவங்க வீட்டிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம், பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் பண்ணுவாங்க இந்த ஆயில் வச்சு. ஸோ அப்படி நிறைய மணி இருக்கிற ஒருத்தங்க கிட்ட எந்த மாதிரி போல்ட்னஸும் ப்ரைடும் இருக்குமோ, அதே மாதிரி என்கிட்ட அந்த எண்ணெய் கிணறு இல்லை, ஆனால் அப்படி இருந்தால் நான் எந்த ப்ரைடோடு இருப்பனோ அதே மாதிரி நான் இப்போவும் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது மூன், சன் இதெல்லாம் இருக்குது, அதை யாராலையுமே அவாய்ட் பண்ண முடியாது. அது காலையில் ரைஸ் ஆகும்போதும் சரி, சாயங்காலம் செட் ஆகும்போதும் சரி, யாராலையும் அதை ஸ்டாப் பண்ணி வைக்க முடியாது. அதே மாதிரி சீல வந்துட்டு சாயங்காலம் வந்து அந்த கடல் அலைகள்லாம் ஒரு மாதிரி இருக்கும், காலையில் ஒரு மாதிரி இருக்கும். இந்த வேகத்தில் தான் அலை வரணும், இந்த வேகத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம லிமிட் செட் பண்ண முடியாது. அதே மாதிரி என்னையும் யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு ஹோப் இருக்கான், அந்த ஹோப்
ஹோப் வந்து என்னை இப்போ வரைக்கும் ரைஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நான் இன்னமும் மேலே போயிட்டே இருக்கேன்னா அதுக்கு அந்த ஹோப் தான் காரணம். ஸோ யாருமே என்னை ஸ்டாப் பண்ண முடியாது. நான் ரைஸ் ஆகிட்டே தான் இருப்பேன். இந்த ஹோப் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நான் ரைஸ் ஆவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 4th ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க அமெரிக்கன்ஸை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் எப்போவுமே இந்த ப்ரோக்கன் ஹார்ட்டோட தான் இருக்கணுமா? நான் எப்போவுமே இப்படி உடஞ்சி போய் எங்களுக்கு எதுவுமே கிடைக்காத மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, எப்போவுமே நான் தலை குனிஞ்சு என்னோடய கண்கள் வந்து தரையை பார்த்த மாதிரி தான் நான் நடக்கணுமா? ஆக்சுவலாக ஸ்லேவ்ஸ் வந்து அப்படி தான் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட ஓனரை நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க. எப்போவுமே குனிஞ்ச தலை நிமிராமல் தான் அவங்க நடப்பாங்க. அமெரிக்கன்ஸ் ஆக்சுவலாக அவங்கள அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க அந்த மாதிரி தான் நடக்கணும்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நான் ஏன் அப்படி இருக்கணும்? அந்த மாதிரி தான் நான் இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? என்னோட கண்கள் கீழே பார்த்தே இருக்கணும், என்னோட தலை குனிஞ்சே இருக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட டியர்ஸ் நம்ம அழும்போது நம்மளோட கண்ணீர் வந்து தரையில் விழும், அது கீழ் நோக்கி விழும்போது அந்த மாதிரி என்னோட ஷோல்டர்ஸும் எப்போவுமே தரையை நோக்கி தான் இருக்கணுமா? அது எப்போவுமே குனிஞ்ச மாதிரியே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, நீ இப்படி எங்களை ட்ரீட் பண்ணுறதுனால நாங்கள் எப்போவுமே ரொம்ப வீக்காகி போய் எங்களோட பாடியாக இருக்கட்டும், சோலாக இருக்கட்டும் ரொம்ப வீக்காகி போய் அது எப்போவுமே அழுத்துட்டே இருக்கணும்னு சொல்லி நீ நினைக்கிறியா? ஆக்சுவலாக இந்த மாதிரி எல்லாம் தான் ஸ்லேவ்ஸ் இருக்காங்க. ஆனால் நான் இப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கண்டினியூஸ் கொஷின் இவங்க கேட்குறாங்க. 5th ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட ப்ரைடாக இருக்கட்டும், என்னோட ஆட்டிடியூடாக இருக்கட்டும், அது உன்னை எதுவும் அஃபெண்ட் பண்ணுதா? ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பேட் வேலெல்லாம் இல்லை, நானும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். ஸோ நான் தலை நிமிர்ந்து நடப்பேன் அப்படின்ற ஆட்டிடியூட் கூட உன்னை அஃபெண்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான். அவங்க மட்டும் என் தலை குனிஞ்சு நடக்கணும் அப்படின்ற ஒரு கொஷின் அவங்களுக்குள்ளே இருக்கும் இல்லையா? ஸோ அதனால நான் இப்படி தலை நிமிர்ந்து நடக்கிறதும் என்னோட ப்ரைடும் உன்னை எதுவும் அஃபெண்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த மாதிரி எடுத்துக்காத, என்னோட கரேஜ்னஸ் வந்து உன்னை ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னா நீ அந்த மாதிரி ஃபீல் பண்ணாத. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்குள்ளே இந்த கரேஜ்னஸ் இருக்கிறதுக்கு ரீசன், நான் எதுக்கு இந்த கரேஜ்னஸோடு இருக்கேன் அப்படின்னா, என்னோடய வீட்டில் பேக் யார்டில் நான் தோண்ட தோண்ட கோல்டு கிடச்சா எனக்கு எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும், எப்படி ஒரு கரேஜ்னஸ் இருக்கும், நான் எவ்வளோ ரிச்சாக இருப்பேன். அப்படி இருக்கும்போது நான் எந்த மாதிரி ஆட்டிடியூடோடு இருப்பனோ, எந்த மாதிரி கரேஜ் எனக்குள்ளே இருக்குமோ, எந்த மாதிரி ப்ரவுட்னஸ் எனக்குள்ளே இருக்குமோ, அதே மாதிரி தான் இப்போவும் நான் இருக்கிறேன். எங்கள் வீட்டு பின்னாடி அப்படி கோல்டுலாம் வரல, ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ளே இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ போல்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 6th ஸ்டான்ஸால் மாயா ஏஞ்சலோ அமெரிக்கன்ஸை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேசுகிற அந்த வார்த்தைகள் கூட என்னை துப்பாக்கியால் ஷூட் பண்ண மாதிரி அவ்வளோ ஹார்ஷாக இருக்கலாம். அதே மாதிரி உங்களோட பார்வை, நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக பார்க்குறீங்க, ரொம்ப கோவத்தோடு பார்க்குறீங்கன்னா அந்த பார்வை கூட என்ன பீஸ் பீஸாக கட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலாம். ஸோ உங்களோட வார்த்தைகள் வந்து என்னை ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களோட பார்வை வந்து என்னை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஹேட்ஃபுல்னஸ், நீங்கள் எவ்வளோ ஹேட்ஃபுல்னஸை கொடுக்குறீங்களோ அந்த ஹேட்ஃபுல்னஸ்ஸே நான் உயிரோடு இருக்கும்போதே நான் சாகிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ண வைக்கலாம். இப்போ உண்மையாக நம்ம நேசிக்கிற ஒருத்தவங்க வந்து நம்மளை ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டாங்க, அவங்க நம்மளை வெறுக்கிறாங்க அப்படின்னா அதுவே நம்மளுக்கு செத்து போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இவங்க ஏற்படுத்துகிற ஒவ்வொரு ஹேட்னஸும் நம்மளை வந்து டெத்தை நோக்கி கூட்டிகிட்டு போகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களோட ஹேட்ஃபுல்னஸ் கூட என்னை கொலை பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் இவ்வளோ நீங்கள் பண்ணாலும் நான் அந்த ஏர் வந்து எப்படி எல்லா இடத்துலையும் பரவி அது மேல் நோக்கி போகுதோ அதே மாதிரி நானும் ரைஸ் ஆகிட்டே இருப்பேன். எவ்வளோ ஹேட்னஸ் நீங்கள் கொடுத்தாலும் நான் ரைஸ் ஆகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இந்த ஸ்டான்ஸாவை நம்ம போயம் லைன்ஸாக எழுதும்போது எழுதலாம். 6th ஸ்டான்ஸாவில் உள்ள லைன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அட் த சேம் டைம் அதை வந்து நம்ம கோட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப கேட்சியாகவும் இருக்கும். ஸோ எக்ஸாமில் நம்ம லைன்ஸ் கோட் பண்ணி எழுதணும் அப்படின்னு நினைக்கும்போது 6th ஸ்டான்ஸாவை நம்ம படித்தோம் அப்படின்னா மெமரைஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த லைனும் ரொம்ப கேட்சியாக இருக்கும். 7th ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து உங்களை எதுவும் அப்செட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி மாயா ஏஞ்சலோ அமெரிக்கன்ஸை பார்த்து கேட்குறாங்க. பிளாக் விமன்ஸ் எல்லாரையுமே ஒயிட்ஸ் வந்துட்டு ஃபிசிக்கல் நீட்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்கள ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுவாங்க, அவங்கள டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினப்பாங்க. எல்லாமே பண்ணாலும் ஃபிசிக்கல் நீட் அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்கள அந்த மாதிரிலாம் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அவங்கள வந்து அன்டச்சபிள்னோ அவங்க பிளாக்ஸ்னோ அவங்களுக்கு அந்த மைண்ட் செட்டே இருக்காது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு தேவை வரும்போது நீங்கள் எங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க, மற்ற நேரத்தில் நீங்கள் எதுவும் அப்செட்டாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 8th ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஹிஸ்ட்ரியை பார்த்தோன்னா அதில் ரொம்ப ஷேம்ஃபுல்லான ஒரு பார்ட்டுனா அது டாமினேட் பண்ணுறதா தான் இருக்கும். பிளாக்ஸை ஒயிட் டாமினேட் பண்ணுற அந்த ஒரு பார்ட்.
அந்த ஒரு பார்ட்லேருந்து வந்த நானும் ஒரு பிளாக்காக இருந்தாலும் நான் ரைஸ் ஆவேன். அந்த ஒரு ஹிஸ்ட்ரியே மாற்றுற விதமாக அதுலேருந்து நான் ரைஸ் ஆகி வருவேன். பிளாக்ஸை வந்து ஒயிட்ஸ் டாமினேட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரி இருக்கும்னு இல்லாமல் அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்தும் நான் ரைஸ் ஆகி வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட ஏன்ஷியன்ட் பீப்புள் வந்து நிறைய சஃபர் ஆகிருப்பாங்க, நிறைய பெயின் வந்து அவங்க கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. அப்படி அவங்க என்ன மாதிரியான பெயின்லாம் கோத்ரூ பண்ணாங்களோ எல்லாத்துலேருந்தும் நான் வெளியே வருவேன், எல்லாத்துலேருந்தும் நான் ரைஸ் ஆகி வருவேன். ஏன்னா ஏன்ஷியன்ட் பீப்புள்னு சொல்ல முடியாது, இப்போ வரைக்குமே அவங்க சஃபர் ஆகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரோட ரெப்ரசன்டேட்டிவாக அந்த லைனில் இருந்து நான் ரைஸ் ஆகி வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு பிளாக் ஓஷன் மாதிரி எல்லா இடமும் நான் ஸ்ப்ரெட் ஆகி போயிருப்பேன். அந்த ஓஷனில் வந்து நான் ஜம்ப் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த வேவாக இருக்கட்டும், எல்லாமே நான் வருவேன். என்னோட வேவ்ஸால் நான் அதுலேருந்து ரைஸ் ஆகி வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஸ்டான்ஸா 9th ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்போ நான் இப்படி இந்த ஃபியரில் இருந்தெல்லாம் ரைஸ் ஆகி வரனோ அப்போது என்னோடய ஃபியர், டெரர், என்னோடய சேட்னஸ் எல்லாமே என்னை விட்டு போயிடும். எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் எழுந்து வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நான் எழுந்து வரும்போது இந்த டார்க்னஸ் எல்லாமே வேனிஷ் ஆயிரும். டார்க்னஸே இல்லாமல் ஒரு ஷைனிங், ஒரு கிளியர் விஷுவலை வந்து என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படி ரைஸ் ஆகி வரும்போது எனக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாரும் எனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு தான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னென்னா, என்னோட இந்த பிளாக் கம்யூனிட்டி அப்படின்னு இருக்கிறாங்க, அந்த பிளாக் ஒரு குரூப்பாக இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரோட ட்ரீமும் நான் தான், அவங்களோட ஹோப்பும் நான் தான். ஸோ இந்த ஸ்லேவ்ஸாக இருக்கிற எல்லாரோட ட்ரீமாகவும் ஹோப்பாகவும் இருக்கிறேன்னா கண்டிப்பாக எழுந்து வருவேன்னு ஒரு 3 தடவை சொல்லி இந்த போயமை அவங்க முடிக்கிறாங்க. ஸோ இந்த போயம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.